இதுவரைக்கும் ஈரான் தன்னுடைய 2 குரூப் தீவிரவாதிகள் மூலமா பிராக்சிங்கிற மறைமுக தாக்குதல் நடத்திக்கிட்டு இருந்தாங்க. ஆனா 2024 இருந்து முதல் முறையா ஈரான் நேரடியாக இஸ்ரேல் மேல ட்ரோன் அண்ட் மிசைல் அட்டாக் ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு இஸ்ரேலும் பயங்கரமா பதிலடி கொடுத்தது. இதுதான் இந்த 2 நாடுகளுக்கான நேரடி தாக்குதலுக்கான ஆரம்பம் அப்படின்னு சொல்லலாம். இப்ப இந்த 2025ல 2 நாடுகளுக்குமான ராணுவ மோதல்கள் அதிகரிக்க ஆரம்பிக்குது. அதாவது 5 நாளுக்கு முன்னாடி இஸ்ரேல் ஈரானுடைய அணு மற்றும் ராணுவ தளங்களை அட்டாக் பண்ணுது. அதே நேரத்தில் ஈரான் 100 மிசைல்களை ஏவுது. அந்த நேரத்தில் அமெரிக்கா இஸ்ரேலுக்கு ரொம்ப பாதுகாப்பா இருக்குது. சோ இப்ப இந்த 2026 போருடைய இப்ப நிலைமை, இந்த 5வது 6வது நாளுடைய போருடைய நிலைமை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கடந்த 5 நாட்களா அமெரிக்காவும் இஸ்ரேலும் கூட்டணி போட்டுக்கிட்டு ஈரானுடைய அணு அமைப்புகள் மேல பயங்கரமா அட்டாக் பண்றாங்க. அப்பதான் ஈரானுடைய சுப்ரீம் லீடரான கொமேனியை கொண்டுட்டாங்க. இது எல்லாமே நீங்க டிவியில பாத்திருப்பீங்க. இது ஒரு 5 நாளுக்கு முன்னாடியே நடந்தது. இந்த சுப்ரீம் லீடரை கொண்டதுக்கான நிகழ்வுக்கு ஆபரேஷன் எபிக் ஃபரீன்னு வச்சு அமெரிக்காவும் இஸ்ரேலும் பயங்கரமா செலிப்ரேட் பண்றாங்க. அப்ப ஈரான் மத்திய கிழக்கு பகுதியில் இருக்கிற அமெரிக்காவுடைய ராணுவ தளங்கள் மேல அட்டாக் ஆரம்பிக்குது. ரொம்ப முக்கியமா ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ் பகுதியிலும் பதட்டம் ரொம்ப அதிகரிச்சு எண்ணெய் விலை ரொம்ப அதிகரிக்க ஆரம்பிச்சு. சோ இதுவரைக்கும் இந்த போர் ஒரு முழுமையான உலக போரா மாறல. ஆனா இந்த மத்திய கிழக்கு பகுதியில் நடக்கிற இந்த 5வது நாள் நடக்கிற போர்ல பாத்தீங்கன்னா இது உலக போராவும் நடக்கிற வாய்ப்பு இருக்கு. அதை தடுத்து நிறுத்தணும்னா உலக நாடுகள் கண்டிப்பா சமாதான பேச்சுவார்த்தைக்கு வரணும். 5 நாளுக்கு முன்னால இந்த யுத்தம் தொடங்கினப்ப இஸ்ரேல் அமெரிக்காவோட பலம் தான் ரொம்ப ஓங்கி இருந்த மாதிரி தெரிஞ்சது. ஏன்னா போர் ஆரம்பிச்ச உடனே ஈராப்ல மினாப் நகர்ல ஒரு ஸ்கூல்ல இஸ்ரேல் படைகள் தாக்குதல் நடத்தினால 160 ஈரான் குழந்தைகள் இறந்துட்டாங்க. அது மட்டும் இல்லாம ஈரானுடைய சுப்ரீம் லீடர் கொமேனியாவும் கொண்டுட்டாங்க. சோ ஈரான் இதனால ரொம்ப பயந்து போய் சரண்டர் ஆவாங்கன்னு அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரானை ரொம்ப மட்டமா எடை போட்டாங்க. ஆனா இப்பதான் அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் ஈரான் மேல அட்டாக் பண்ணது தேனீக்குள்ள கை வச்ச மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா நேத்து நிலவரம் வரைக்கும் பார்த்தா ஈரானோட கைதான் இப்ப ரொம்ப ஓங்கி இருக்கு. இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, ஐக்கிய அரபு அமீரகத்துல இருக்கிற அமேசான் டேட்டா சென்டரை ஈரான் இப்ப ட்ரோன் மூலமா அடிச்சு அமெரிக்க உலகத்துக்கே பயங்கர ஷாட் கொடுத்துருக்கு. இதுக்கெல்லாம் ரொம்ப முக்கியமான காரணம் என்னன்னா, ஈரானுடைய சுப்ரீம் லீடரை கொண்டது மட்டும் இல்லாம 160 ஸ்கூல் குழந்தைங்க இறந்து போனதுனால ரொம்ப ரத்த வெறியோட ஈரான் இஸ்ரேல் பிளஸ் அமெரிக்க படைகள் மேல தாக்குதல் ஆரம்பிச்சிருக்கு. அதோட ரொம்ப அதிர்ச்சியான விஷயம் என்னன்னா, ஈரானோட அட்டாக் இப்ப எல்லை கடந்து சவுதி அரேபிய நாடுகளில் இருக்கிற அமெரிக்க ராணுவ தளங்கள் மேல ஈரான் அட்டாக் ஆரம்பிச்சிருக்கு. அதனால தான் இப்ப சவுதி நாடுகள் ரொம்ப அதிகமா பாதிக்கப்படுது. அதனால குவைத், சவுதி, அபுதாபி, கத்தார், ஏமன் மாதிரியான நாடுகள் இப்ப பாதிக்கப்பட்டு இருக்கு.